அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? என்னோட பேர் ராமசேனா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நான் கண்ணமாலத்துலேருந்து வந்திருக்கேண்ணா. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டருக்கு வரும்? ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குண்ணா. அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் வரும். வருண்ணா. ரொம்ப தூரத்துல தான் வாரீங்க. ரொம்ப லாங்கில் இருந்தானே வந்திருக்கோம். சரி, ஓகே. அருள் டைரி ஃபார்ம் எப்படிண்ணா வந்தீங்க? நாங்கள் இன்ஸ்டா மூலியமாக பார்த்தோம். இன்ஸ்டா மூலியமாக வீடியோ பார்த்துட்டு தான் அவருக்கு கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு தான் வந்திருக்கோம் அருள் டைரி ஃபார்முக்கு. சரிண்ணா, எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபாலோ கொடுத்து பார்த்தா ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு தான் வந்து அவர் கால் பண்ணி பேசணும். வீடியோல மாடு எப்படி இருக்கு, நேர்ல மாடு எப்படி இருக்கு? வீடியோவில் இருக்க மாதிரி தானே இருக்கு மாடு. ஓ, எந்த டிஃபரெண்ட் இல்ல? எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. இவங்க மறைச்சும் காட்டல, வேற எதுவும் சொல்ல. வீடியோவில் எப்படி இருக்கோ மாடு அதே மாதிரி தான் நேர்ல இருக்கு. எங்களுக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. எத்தனை மாடு இருந்துச்சு? ஒரு 30 மாடுக்கு இருக்குண்ணா. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடு ஃபர்ஸ்ட் மாடு போய் பார்க்கலாம் தான் வந்தோம். மாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து 2 மாடு. இப்போ வந்து என்கிட்ட அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால நாங்க 2 மாடு தான் வாங்கணும். இப்போ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா 3 இல்ல 4 மாடு வாங்கிட்டு போற மாதிரி தான் வந்தோம். சரி, இப்போ நாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் இந்த மாடு வந்து கறந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் 2 மாடு வாங்கணும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வருவோம். எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க 2 மாடும்? செவல் மாடு வந்து 2 வேலைக்கு சேர்த்து 25 சொல்லியிருக்காங்கண்ணா. HF கிராஸ் வந்து 20 சொல்லி ரெண்டுமே 20 சொல்லிருக்காங்க. ரெண்டுமே 20 சொல்லி. உங்க கணிப்பு எவ்வளவு கறக்கணும்? என் கணிப்பு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது கரெக்டாக தான். நம்ம தீனி வைக்கிறது பொறுத்து தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சப்ளை பண்றோமோ அது பொறுத்து ஒரு லிட்டரு கூட சேர்த்தும் கறக்கலாம், குறைச்சும் கறக்கலாம். அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்ம மாடு எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான். எப்படி பேசுறாங்கண்ணா? நல்லா தானே பேசுறாங்க. விலைலாம் எப்படி அனுசரிச்சு சொல்றாங்க? அதெல்லாம் கரெக்டாக தானே சொல்றாங்க. நம்ம வந்து சந்தோஷமா கொடுத்து வாங்குறது. அவங்க சொல்றது ஒரு விலை சொல்றாங்க, நம்மள வந்து ரேட் கேட்கறாங்க. நம்ம சொல்ற ரேட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சரி ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிடுறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். டிஎம்எல்டி முடிச்சுட்டு நான் லேப் இது ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றேன். EMT ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க, பட் பிளஸ் மாடு வளர்க்குறீங்க. ஆமா, மாடு வளர்க்குறேன். மாடு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, நான் நம்பிங்க மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாண்ணா. வாங்கலாம். மாடு லாபம் இருக்கா இல்லையா? மாடு வளர்ப்பு லாபம் இருக்குண்ணா. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா லாபம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆள் போட்டு பார்க்க நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய ஓன் உழைப்பு இருந்தா கண்டிப்பா லாபம் பார்க்கலாம்ண்ணா. லாபம் இருக்கு. லாபம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து மாடு வாங்குறோம். ஓகேண்ணா, ஓகே.